லதா. ஸோ இந்த மெட்ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் என்னோடய ஒய்ஃப் ஷாலினிக்கு ஹிஸ்டோஸ்கோப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஆக்சுவலாக லாஸ்ட் 3 months என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து வயிறு வலி வந்துருச்சு ஆக்சுவலாக அந்த மாதவிடாய் டைமில். ஸோ we have done the consultation with MedStar Hospital doctors. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் பீன் 5 years that இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுனால ஸோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணது ஹிஸ்டோஸ்கோப்பி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக. தென் இங்கே வரதுக்கு முன்னாடி ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும் இந்த ப்ராசஸ், என்கிட்ட இன்சூரன்ஸ் இருந்ததுனால ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நாங்கள் செக் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக 2 ஹாஸ்பிட்டல்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்த முன்னாடி மெட்ஸ்டார் வந்துருந்தோம். ஆக்சுவலாக இப்போது சர்ஜரி இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அட்மிட் ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டலில். 5 o'clock அட்மிட் ஆன பின்னாடி வெல்கம் வந்து நல்லா இருந்தது ஹாஸ்பிட்டலில். ஸோ அட்மாஸ்பியர் வந்து குட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அட்மிட் ஆனோடனே ஒரு ரூம் ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் இருந்ததுனால அதை வச்சு மூவ் பண்ணிட்டோம். எந்த ஒரு பேமெண்ட்டும் நாங்கள் இனிஷியலாக பண்ணலை. ஒன்லி இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்த பின்னாடி இனிஷியல் ப்ராசஸ் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் டீம் பார்த்துக்கிட்டாங்க என்ன. தென் ப்ராசஸ் வந்து அன்றைக்கி நைட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே சர்ஜரிக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டாக்டர். தென் மார்னிங் அரவுண்ட் 11 o'clock சர்ஜரி வந்து ஆக்சுவலாக இட் டுக் only 20 minutes. பட் அதுக்கு முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணி இருந்ததுனால எந்த ஒரு அசலும் இல்லாமல் இருந்தது. தென் 2 o'clock அகெயின் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நான் அனஸ்தீசியாலாம் இருந்ததுனால ஒய்ஃப் வந்து அந்த மயக்கத்தில் தான் இருந்தாங்க. தென் பட் ஹாஸ்பிட்டலில் இந்த ஹவுஸ் கீப்பிங் அண்ட் தென் நர்சஸ் எவ்ரி 1 hour வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் இருக்கும் ஈவினிங் அண்ட் மார்னிங். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தது. அண்ட் இன்சூரன்ஸு இருந்துச்சுனாக்கா அவங்கக்கிட்ட எந்த ஒரு அசலும் இல்லை பேமெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களே எல்லாமே அக்கௌண்ட் ஸ்கீம் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது ஹாஸ்பிட்டல். ஸோ அதுதான் சொல்லணும்.